நான் இப்போ இதை போட்டுருங்க. நான் தாவேகாவை பற்றி பேசினேன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய பிடிச்சி தாவேகாவை பற்றி பேசி முடிச்சாச்சு. நாங்கள் பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு ஹாட் டாபிக் இதுதான். வன்னியரசு பேசுனதும் ஸ்டாலின் ஐயப்பா கோயிலுக்கு போகிறது தான், ஐயப்பா மாநாடுக்கு போடுறது தான். அதனால் இப்போ நான் விஜய் பற்றி பேச மாட்டேன். அதை விட தீவிரமான பிரச்சனை நிறைய இருக்குது. சரி போய் பார்க்க சொல்லுங்கள். இப்போ விடுதலை தங்கர் மேலே என்ன ஆசைன்னு நான் கேட்குறேன். எத்தனை நாள் விடுதலை தங்கரை போய் தேடிக்கிட்டு இருந்தாங்க இவங்க? சமூக நீதி காத்தார். நீங்கள் ராமாயணத்தை முழுசா படிங்க, அவ்வளோ சீக்கிரம் அதில் நீங்கள் படிங்கப்பா. நான் கொடுக்குறேன் ஒரே நிமிஷத்தில் சொல்ல. ராமன் நான் நீங்கள் சொல்லி கேட்க வேண்டியல. ஆமாங்க நான் சொல்கிறேங்க. ராமன் சமூக நான் அப்போ தான் உங்கள்கிட்ட சொன்னேனே, சபரிட்ட பழத்தை வாங்கி சாப்பிட்டாருங்க பழங்குடி பெண். அதே மாதிரி அனுமன் ஒரு வானரை ஒரு ராமாயணம் தம்பிங்க, நாளைக்கு இந்த தம்பிக்கு ஒரு ராமாயண புக்கு வாங்கி கொடுத்துருங்க. சும்மா 2 வார்த்தையிலலாம் ராமனை படிக்க முடியாது. ராமனை முழுசா படிங்க. கண்ணதாசன் என்ன சொன்னார் தெரியுமா? நான் அண்ணாதுரைக்கும் கலைஞருக்கும் ராமனை பற்றி மோசமாக பேசுறதுக்காக பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக ராமாயணத்தை படிக்க ஆரம்பித்தேன். நான் நாத்திகனானவன், ராமனை படிக்க படிக்க ஆத்திக நான் மாறேன்னு சொன்னார். கண்ணதாசனே மாறும்போது உங்களுக்கு ஒரு ராமாயண புக்கை கொடுக்க சொல்கிறேன். இல்லைன்னா நாளைக்கு வன்னியரசுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ராமாயண புக்கை நீங்க தம்பி ரமேஷ், நாளைக்கு நீங்க வன்னியரசுக்கு கம்பராமாயணம், கம்பர் யாரு? பிராமின் கிடையாது. கம்பர் எழுதின ராமாயணத்தை எல்லாரும் வன்னியரசுக்கும் எல்லாத்துக்கும் பெரிய போராட்டம் நடத்துங்க நான் சொல்றேன். ராமனை எப்படி பேச முடியும்?